மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. கல்வி தொலைக்காட்சியோடு இணைந்திருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். மாணவர்களே, நாங்கள் தரமேளு சித்திரக்கலை பாடத்திலே பல்வேறுபட்ட விடயங்களை கற்றுக்கொண்டு வருகின்றோம். அதனை நாங்கள் கடந்த வகுப்பிலே கார்ட்டூன் நிர்மாணிப்புகள் மற்றும் உங்களுக்கு பொம்மலாட்ட கலை தொடர்பான விடயங்களையும் என்ன செய்திருந்தேன், கற்பித்திருந்தேன். இன்றைய வகுப்பில் கூட அந்த பாரம்பரிய கைத்தொழில் தொடர்பான விடயங்களை தான் ஒரு பாடமாக கற்க போகின்றோம். அது என்னவென்றால் பனையோலை கைத்தொழில். அப்ப அந்த பனையோலை கைத்தொழிலானது முற்காலத்திலிருந்து எங்களுடைய முன்னோர்களால மேற்கொள்ளப்பட்டு வருது. சரியா? தற்காலத்தில் கூட பல்வேறுபட்ட கிராமிய மட்டங்கள்ல மக்களால் என்ன செய்யப்படுது, இந்த பனையோலை கைத்தொழில் மேற்கொள்ளப்பட்டு வருது. அந்த பனையோலை கைத்தொழில் சார்ந்த உணவுகள் கூட என்ன நாங்கள் அதிகமாக உண்கின்றோம். சரியா? அப்ப நாங்க பார்ப்போம் பனையோலை கைத்தொழில் தொடர்பான விடயங்கள், அது எங்களோட எவ்வாறு ஒன்றிணைந்து இருக்கின்றது என்ற விடயங்களை நாங்கள் என்ன செய்யலாம், இந்த பாடத்தினூடாக கற்கக்கூடியதாக இருக்கும். சரியா மாணவர்களே? அப்ப பாருங்கள், பனையோலை கலை கைத்தொழில், அதாவது ஒருவித்திலை தாவரமாகிய பனைமரம் ஒரு ஒருவித்திலை தாவரம். இந்த ஒருவித்திலை தாவரமாகிய பனைமரத்தினுடைய பல்வேறுபட்ட பகுதிகளை பயன்படுத்தி தான் என்ன செய்யப்படுது, பனையோலை கைத்தொழில் என்ன மேற்கொள்ளப்படுது. சரியா? அப்ப ஒருவித்திலை தாவரமாகிய பனைமரத்தினுடைய உச்சி முதல் வேர் வரையான எல்லா பகுதிகளையும் நாங்க என்ன செய்யலாம், அனைத்து விதமான ஆக்கங்களுக்கும் என்ன பிரயோகிக்கக்கூடியதா இருக்கும். அவ்வாறு மேற்கொள்ளப்படுகின்ற கைத்தொழில் முறைதான் பனையோலை கைத்தொழில்கள். சரியா? அப்ப பனை மரத்திலிருந்து வெறும் ஓலை தான் என்ன செய்யப்படுது, இந்த ஆக்கங்களுக்காக பயன்படுகின்றது. சரியா? அப்ப இந்த பனையோலை கைத்தொழிலுக்காக கூடுதலாக இந்த ஆக்கங்களுக்கு எது பயன்படுத்தப்படுதுன்னா ஓலை, பனை ஓலை தான் பிரதான ஊடகமாக பயன்படுத்தப்படுது. சரியா? அப்ப பனை மரங்கள் பரவலாக காணப்படும் வடக்கு கிழக்கு, சரியா, வடக்கு கிழக்கு மாகாணங்கள்லாம் அதிகமாக இந்த பனைமரமானது அதிகமாக வளர்ச்சி அடைந்திருக்கும். அந்த பகுதிகளில் தான் அதிகமாகவும் பனையோலை கைத்தொழில்கள் அதிகமாக மேற்கொள்ளப்படுது. சரியா? அப்ப வடக்கு கிழக்கு மாகாணங்கள்ல அதிகமாக பரவலாக இந்த பனையோலை கைத்தொழில் மேற்கொள்ளப்படுது. பனையோலையால பல்வேறுபட்ட பாவனை பொருட்கள் என்ன செய்யப்படுது, வகைப்படுத்தி என்ன மேற்கொள்ளப்படுது. அதாவது பல்வேறுபட்ட பாவனை பொருட்கள், மனிதனுக்கு உகந்த பாவனை பொருட்கள் எல்லாம் என்ன செய்யப்படுது, தயாரிக்கப்படுது. அதை நாங்கள் சில வகைப்பாட்டின் அடிப்படையில என்ன செய்யலாம், இதுல கூறக்கூடியதா இருக்கு. அதாவது பாய் பெட்டி கடகம், சரியா, இது ஒரு பகுதி. பாய் பெட்டி கடகம் எல்லாம் இந்த பனையோலையை பயன்படுத்தி செய்வார்கள். அதே போல சுலகு, சரியா, பனையோலையை பயன்படுத்தி இந்த சுலகம் என்ன செய்யப்படுகிறது. அதே போல உமல் கொத்து மூடல், அடுத்து குட்டான், அதாவது பனங்கருப்பட்டின்னு சொல்லுவீங்க, அந்த கருப்பட்டியை இறக்கு பயன்படுத்தப்படுகின்ற அந்த ஒரு பனையோலையால் செய்யப்பட்ட ஒரு பாத்திரம், அதாவது பனையோலையால் செய்யப்பட்ட ஒரு பாவனை பொருள் இருக்கு. சரியா? அது என்னன்னு சொல்லப்படுது, குட்டான் என்று சொல்லப்படுது. அடுத்து அலங்கார பொருள். அடுத்து என்ன, அலங்கார பொருள்லாம் என்ன செய்யப்படுது, இந்த பனையோலையால செய்யப்படுகிறது. சரியா? அடுத்து சுவர் அலங்கரிப்புக்கு கூட என்ன செய்யப்படுது, இந்த பனையோலை தான் என்ன அதிகமாக பிரயோகிக்கிறார்கள். அதாவது இந்த சிங்கள மக்கள் எல்லாம் அதிகமாக தங்களுடைய பண்டிகைகளுக்கு அந்த சுவர் அலங்காரமாக இருந்தாலும் சரி, அடுத்து ஏனைய அலங்கார பொருட்கள் தயாரிக்கவும் கூட அதிகமாக பனையோலை அலங்காரங்களை கொண்டு செய்கின்ற அந்த பாவனை பொருட்களை தான் அதிகமாக என்ன செய்யணும், பிரயோகிக்கிறார்கள். சரியா? அத பார்க்க போறோம். நாங்கள் பனையோலை உற்பத்தி துறை ஒரு கைத்திறன் வெளிப்பாடாகவே விருத்தி அடைந்திருக்குது. சரியா? அதாவது பனையோலை உற்பத்தி துறையானது ஒரு கைத்திறன் வெளிப்பாடு. சரி, அந்த கைத்தொழிலாக தான் என்ன செய்யுது, அது விருத்தி அடைஞ்சிருக்குது. சரியா? அப்ப அந்தந்த உற்பத்தி பொருட்களுக்கு பெயர் போன பிரதேசங்களை தான் இதுல அட்டவணைப்படுத்தப்பட்டிருக்குது. அதாவது சில அந்த உற்பத்தி பொருட்கள் ஒவ்வொரு பகுதிகள் என்ன செய்யப்பட்டிருக்கும், பிரபஞ்சமாக இருக்கும். இந்த பகுதியில இது நல்ல பிரபஞ்சமா இருக்குன்னு சொல்லுவேன். சரியா? அதே போல அம்பலாங்கொடையில முகமூடி கைத்தொழில் பிரபஞ்சமாக இருக்கிறது. அதை போல நாங்கள் இன்றைக்கு இந்த பனையோலை கைத்தொழில்ல எந்த பகுதிகளில் எது பிரபஞ்சமா இருக்குது என்ற விஷயத்தை தான் நாங்கள் இந்த அட்டவணை ரீதியா பார்க்க போகின்றோம். அப்ப பாருங்கள் மாணவர்களே, நான் உங்களுக்கு கூறியிருக்கின்றேன், இந்த கிழக்கையும் வடக்கையும் மையமாக கொண்டுதான் அதிகமாக பனையோலை கைத்தொழில் மேற்கொள்ளப்படுதுன்னு சொன்னான். அப்ப அதை அடிப்படையாக கொண்டு மட்டக்களப்பு மாவட்டத்திலையும் யாழ்ப்பாண மாவட்டத்திலையும் எங்கே எந்த பனையோலை கைத்தொழில் மேற்கொள்ளப்படுற விஷயத்தை தான் இதுல அட்டவணை ரீதியா பார்க்க போறோம். அப்ப பாருங்க, பாய்க்கை தொழில் தொழிலானது மட்டக்களப்பு மாவட்டத்துல
பாலமீன்மடு, தாளங்குட ஆகிய பிரதேசங்கள்ல கிராமிய பகுதியில மேற்கொள்ளப்படுது. அதே போல யாழ்ப்பாண மாவட்டத்துல பாத்தீங்கன்னா பாய்க்கை தொழில வேலனை, வரணி, அல்வாய் போன்ற பகுதிகளில் மேற்கொள்ளப்படுது. சரியா? அதே போல அடுத்து நாங்க பார்க்க போறோம் சுலகு கைத்தொழில். சுலகு கைத்தொழிலானது அதிகமாக மட்டக்களப்பு மாவட்டத்துல புதுக்குடியிருப்பு பகுதியில மேற்கொள்ளப்படுது. இது சுலகு கைத்தொழில். அதே போல யாழ்ப்பாண மாவட்டத்துல பாத்தீங்கன்னா மானவளை, மாவியப்பட்டி, சின்னமடு. சரியா? மானவளை, மாவியப்பட்டி, சின்னமடு ஆகிய பகுதிகளில் அதிகமாக சுலகு கைத்தொழில் மேற்கொள்ளப்படுது. சரியா? அடுத்து பாத்தீங்கன்னா தொப்பி கைத்தொழில். சரியா? இந்த பனையோலி தொப்பின்னு சொல்லுவார்களே அந்த தொப்பி தான். அது மட்டக்களப்பு மாவட்டத்தில் எங்கேன்னா தாளங்குடா, திராய்மடு போன்ற பகுதிகளில் மேற்கொள்ளப்படுது. யாழ்ப்பாண மாவட்டத்துல பாத்தீங்கன்னா மட்டுவில், அல்லாரை போன்ற பகுதிகளில் மேற்கொள்ளப்படுது. சரியா? அடுத்து ஆக்கங்கள். அடுத்த ஆக்கம் உமல் கூடை. இந்த உம்மல் கூடை போன்ற அந்த பொருட்கள் எங்கேன்னா மட்டக்களப்பு மாவட்டத்துல கல்குடா, தாளங்குடா ஆகிய பகுதிகளில் மேற்கொள்ளப்படுது. யாழ்ப்பாண மாவட்டத்துல எழுவைத்தீவு, உடுப்பட்டி, புத்தூர் ஆகிய பகுதிகளில் மேற்கொள்ளப்படுது. சரியா? அப்ப இதுல பாத்தீங்கன்னா அதிகமாக அந்த மட்டக்களப்பு மாவட்டத்துல தாளங்குடா பகுதிகளில் பரவலா இந்த பாய்பின் அந்த பனையோலை கைத்தொழில் மேற்கொள்ளப்படுது. சரியா? அப்ப இதான் அதிகமாக அந்த பிரபஞ்சமாக இருக்கின்ற இடங்கள் இதுல அட்டவணைப்படுத்தப்பட்டிருக்குது. சரியா? அடுத்து பாய்கள். பனையோலை பாய் பின்னுவதில் பெண்கள்லாம் பெருமளவில் ஈடுபடுவார்கள். அதாவது பனையோலை பாய் பின்னல் கைத்தொழில் அதிகமாக பெண்கள்லாம் ஈடுபடுவார்கள். சரியா? அப்ப இதுல பாத்தீங்கன்னா பனையோலையில கூட பல்வேறு வகைப்பட்ட பனையோலைகள் இருக்கின்றது. சரி, அந்த பனையோலை வகைகளை தான் நாங்க என்ன செய்ய போகின்றோம், தொடர்ந்து பார்க்க போகிறோம். பனையோலை கைத்தொழில் அப்ப மாணவர்களே அதிகமாக ஈடுபடுறது பெண்கள். அந்த பனையோலை கைத்தொழிலானது பல்வேறுபட்ட வகைப்படுத்தப்படுது. என்னென்ன? விவசாய நடவடிக்கைகளின் போது அடுத்த நெற்கதிர்களை சூடு மிதிக்கிறதுக்கும் நெல்லை காய போடுறதுக்கும் பயன்படுத்தப்படுகின்ற பனையோலைப்பாய் தான் கதிர்பாய். சரியா? அப்ப பனையோலை கைத்தொழிலானது பல்வேறு வகைப்பட்ட வகைப்படுத்தப்படுது. என்னென்ன வகை? கதிர்பாய், படுக்கைப்பாய், அடுத்து வர்ணப்பாய். சரியா? இதை வேற வேற வகையான பாய்களும் இருக்குது. அப்ப இதை நாங்க பிரதானமா பார்க்க போகிறது கதிர்பாய், படுக்கைப்பாய், வர்ணப்பாய். அப்படின்னா என்னன்ற விடயங்களை தான் நாங்க என்ன செய்ய போகின்றோம், தொடர்ந்து பார்க்க போகின்றோம். அதாவது விவசாய நடவடிக்கையின் போது அறுத்து வைக்கப்பட்ட அந்த நெற்கதிர்களை சூடு மிதிக்கிறதுக்கும் நெல்லை காய போடுறதுக்கும் அவித்த நெல்லை காய போடுறதுக்கு பயன்படுத்தப்படுகின்ற பாய் தான் என்ன? கதிர்பாய். அப்ப பனையோலை பாய்கள்ல காணப்படுகின்ற சில பின்னல் கோலங்கள், அதை பற்றி தான் நாங்க என்ன செய்ய போகின்றோம், தொடர்ந்து பார்க்க போகின்றோம். அதுக்கு உதாரண ரீதியாக நாங்க பார்க்க போறோம். பாத்தீங்கன்னா புளியங்கொட்டை வடிவம், சதுர வடிவம், நட்சத்திர வடிவம், விரிகோண வடிவம், வைர வடிவம், புள்ளி வடிவம், சரியா, கேத்திர கணித வடிவங்கிற இணைப்புகள் ஊடாக கிளி, மரம், பூ, அடுத்த பூச்சாத்திரம் போன்ற பனையோலை நிர்மாணிப்பு கண்ட அலங்காரங்களா இருக்குது. சரியா? அப்ப பனையோலை அலங்காரங்கள்ல காணப்படுகிற அந்த பின்னல் கோலங்களை பார்த்திருந்தோம். என்னென்ன கோலங்கள்? புளியங்கொட்டை வடிவம், சதுர வடிவம், நட்சத்திர வடிவம், விரிகோண வடிவம், வைர வடிவம், அடுத்து புள்ளி வடிவம். அதை தவிர்த்து கேத்திர கணித வடிவங்கள் இணைப்புகளூடாக செய்யப்பட்ட அந்த கிளி, பூ, மரங்கள், பூச்சாத்திரம் போன்ற நிர்மாணிப்புகள். சரியா? சரி, அடுத்து நாங்க பார்க்க போறோம் அந்த பனையோலை கைத்தொழில் அந்த பாய்களுக்கு எவ்வாறாக அந்த நிறமூட்டப்படுகின்ற இந்த விடயங்களை தான் நாங்க என்ன செய்ய போகின்றோம், தொடர்ந்தும் பார்க்க போகின்றோம். சரியா மாணவர்களே? அப்ப பாத்தீங்கன்னா அந்த பனையோலை கைத்தொழிலுக்கான சாயம் எவ்வாறு செய்யப்படுது, அது எவ்வாறு அந்த பனையோலையில சேர்க்கப்படுது என்ற விடயத்தை தான் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு தேக்கரண்டி அளவு சாயத்தோட 1 லிட்டர் நீர் சேர்த்து கரைச்சு கொதிக்க வச்சு அதுக்குள்ள என்ன செய்யணும்னா வெட்டி எடுத்த பனையோலைகளை போட்டு 5 நிமிஷம் என்ன செய்யணுமா, அவிப்பினுமா. சரியா? அதாவது ஒரு தேக்கரண்டி சாயத்தை எடுப்பினுமா, அதை என்ன செய்யணுமா, 1 லிட்டர் நீர் சேர்த்து கரைச்சிட்டு அந்த சாயத்தை பிறகு கொதிக்க வச்சுட்டு அதை எடுத்து அந்த அதுக்குள்ள வெட்டி எடுத்த பனையோலை இருக்குமில்ல அதை எடுத்து அப்படி 5 நிமிஷம் வரை என்ன அமிழ்த்தி அவிக்க வைப்பினுமா. சரியா? அதுக்கு பிறகு அதை தண்ணீர்ல கழுவி காற்றுல என்ன செய்வினும், உலர வைக்க விடுவினும். சரியா? தண்ணீர்ல கழுவிட்டு அதை காற்றுல உலர வைக்க விட்டுட்டு பாரம்பரிய முறையில கோழிச்சாயத்தோட கரியுப்பு, கடுக்காய் எல்லாம் சேர்த்து அவிச்சு அதுல பனையோலையை என்ன செய்வினும், அவிச்செடுப்பினும். சரியா? பாரம்பரிய முறையை பயன்படுத்தி கோழிச்சாயத்தோட கரியுப்பு, கடுக்காய் எல்லாம் சேர்த்து அவிச்சு அதை பனையோலைய அவிச்செடுப்பினும். சரியா? பச்சை, சிவப்பு, நாவல் போன்ற நிறங்களை
கரிமஞ்சள் தூளோட கலந்து ஏனைய நிறங்களை தயாரிச்சு பனி ஓலைக்கு என்ன செய்வினும் நிறமூட்டுவினும். சரி, எப்படி அந்த வர்ணங்கள் எடுக்கணும்? அந்த பச்சை, சிவப்பு, நாவல் போன்ற நிறங்களை கரிமஞ்சள் தூள் இருக்குல்ல அதோட கலந்து தான் என்ன செய்வினும் ஏனைய நிறங்களை தயாரிப்பினும். அதை வச்சு என்ன செய்வினும் பனி ஓலைக்கு நிறமூட்டுவினும். இப்படித்தான் என்ன பனி ஓலை கைத்தொழில் அந்த பாய் பின்னல் கைத்தொழிலுக்கான பாய்க்கான அந்த நிறங்கள் நிறமூட்டப்படுகிறது. சரியா? சரி, இதுல பாருங்க பனி ஓலை நிர்மாணிப்புகள். சரியா? அந்த பனி ஓலை பாய்கள்ன்ற ஒவ்வொரு உருவப்படங்கள் இதுல என்ன செய்யப்பட்டிருக்குது? தரப்பட்டிருக்குது. சரி, பாருங்க இது அந்த பனி ஓலை கைத்தொழிலூடாக செய்யப்பட்ட அந்த தட்டு, பை, கூடை, சரி அந்த பூக்கள் அலங்காரங்கள் எல்லாம் இதுல தரப்பட்டிருக்குது. இது பனி ஓலையாலான சுவர் அலங்காரம். இதுல என்ன தரப்பட்டிருக்குது? பனி ஓலையாலான சுவர் அலங்காரம். அடுத்து பார்க்கலாம் பனி ஓலையால் செய்யப்பட்ட அலங்கார ஆபரணங்கள். சரியா? இதை பயன்படுத்தி கூட சில ஆபரண வகைகள் எல்லாம் என்ன செய்கிறார்கள்? சரியா? முதல் நாங்கள் பார்த்தது பனி ஓலையால செய்யப்பட்ட பாய் பின்னல் கைத்தொழில் தொடர்பான விடயங்களை பார்த்திருந்தோம். அடுத்து இந்த பனி ஓலை ஆக்கங்கள் தொடர்பான விடயங்களை நாங்கள் என்ன விரிவா பார்த்திருந்தோம். இனி நாங்க பார்க்க போவது என்னன்னா பண்புள் மருநார் பாய் கைத்தொழில் என்ன செய்ய போகின்றோம்? தொடர்ந்தும் பார்க்க போகின்றோம். அதாவது பண்புள்ளையும் மருநாரையும் பயன்படுத்தி செய்யப்பட்ட பாய் பின்னல் கைத்தொழில் தொடர்பான விடயங்களை தான் நாங்க என்ன செய்ய போகின்றோம்? பார்க்க போகின்றோம். அப்ப பாருங்க மாணவர்களே, அதிகமாக இந்த பண்புள் மருநார் கலை ஆக்கங்கள்ல இலங்கையில பண்டை தொட்டு முன்னைய கால பகுதியில என்ன செய்யப்படுது? மேற்கொள்ளப்பட்டு வருது. சரியா? அப்ப பண்புள் மருநார் கைத்தொழில்ன்றது இந்த பனி ஓலை கைத்தொழில் போன்ற ஒரு வித்தியாசமான ஒரு கைத்தொழில். அதாவது அதுல இருந்து மாறுபட்ட ஒரு கைத்தொழில். ஆனா ஒரே ஆக்கமாக இருந்தாலும் அதனுடைய ஊடகங்கள், அதாவது அதுக்கு பிறவிக்கின்ற ஊடகமானது வேறுபடுது. ஏனென்றா அது நாங்கள் பனி ஓலை கைத்தொழிலுக்கு என்ன பயன்படுத்துகின்றோம்? பனி ஓலையை பயன்படுத்துகின்றோம். ஆனா பனி ஓலை பாய் கைத்தொழிலுக்கு பனி ஓலையை பயன்படுத்துகின்றோம். ஆனா இந்த பாய் பின்னல் கைத்தொழிலுக்கு எதை பயன்படுத்துகின்றோம்? அதிகமாக பண்புள் மருநார். சரியா? அப்ப பாருங்க, இந்த கைத்தொழில் பிரதானமாக பாய்கள், விரிப்புகள் ஆக்குவதிலேயே கவனம் செலுத்துகின்றது. இந்த பண்புள் மருநார் கைத்தொழிலானது எதுல அதிகமா கவனம் செலுத்துதுண்டா இந்த பாய்கள், விரிப்புகள் ஆக்குறதால என்ன செய்யப்படுது? அதிகமா கவனம் செலுத்துது. அதற்கமைய அந்த கலையாக்கங்களை நாங்கள் ரெண்டு வகைப்படுத்தலாம். மருநார் பாய், அடுத்தது பண்பாய். சரியா? என்னென்று வகைப்படுத்தலாம்? மருநார் பாய், அடுத்து பண்பாய். சரியா? மருநார் பாய தரை விரிப்பு அல்லது கலால் என்று சொல்லலாம். தரை விரிப்பு அல்லது கலால் என்று சொல்லலாம். இதில் நாங்க பார்க்க போறது முதலாவதாக தும்பரை பாய் கைத்தொழில். என்ன பார்க்க போகின்றோம்? தும்பரை பாய் கைத்தொழில் பற்றிய விடயத்தை தான் என்ன செய்ய போகின்றோம்? பார்க்க போகின்றோம். ஆதி காலத்திலிருந்து நீங்க பாத்தீங்கன்னா கண்டியில இருக்கிற தும்பரை பிரதேசம் இருக்குல்ல, அந்த கண்டியில தும்பரை பிரதேசத்துல என்னன்னா நியந்த நாற்பாய் கைத்தொழிலுக்கு பிரசித்தி பெற்றது காணப்படுதுன்னு சொல்லப்படுது. சரியா? கண்டியில இருக்கின்ற தும்பரை என்ற பகுதியில நியந்த என்ற பாய் கைத்தொழில் முறை என்ன பிரசித்தி பெற்றதா இருக்குன்னு சொல்லப்படுது. அப்ப நாரை மூலப்பொருளாக கொண்டு தரை விரிப்புகள் உற்பத்தி செய்யப்படும். எதை மூலப்பொருளாக கொண்டு தரை விரிப்பு உற்பத்தி செய்யப்படுமாம்? நாரை மூலப்பொருளாக கொண்டுதான் என்ன செய்யப்படுமாம்? தரை விரிப்புகள் உற்பத்தி செய்யப்படுமாம். தற்காலத்துல மருள் தாவரம் கிடைக்கிறது அரிதா இருக்கிறதால கன தாவர இலைதார்கள் பெற்றுக்கொள்ளப்படுது. சரி, அதாவது மருள் தாவரம் எல்லாம் அரிதா இருக்குதாம், இலகுவா கிடைக்காது மருள் தாவர அந்த தாவரங்கள். அப்ப அதனால என்னன்னா கனதாவர இலையை அதிகமாக என்ன செய்கிறார்கள் என்றால் இந்த அந்த பாய் கைத்தொழிலுக்கு பயன்படுத்துகிறார்கள். சரியா? அப்ப இந்த மருள் நார் பாய் நார்த்தரை விரிப்பு பிரதானமா 3 வகைப்படுது. என்னன்னா பன்னம் பாய் விரிப்பு, அடுத்த கலப்பு அலங்கரிப்பு தலை விரிப்பு, பறவை உருவு தரை விரிப்பு வகைப்படுத்தப்படுது. என்னென்ன வகைப்படுத்தப்படுது? மருள்நார் பாய் தரை விரிப்பு, பன்னம்பாய் தரை விரிப்பு, அதாவது பொதுவான பாய் அல்லது பன்னம் கலால் என்று சொல்றது. அடுத்து கலப்பு அலங்கரிப்பு தரை விரிப்புன்னா வடபாய் என்று சொல்றது. அடுத்து பறவையுறு தரை விரிப்புன்னா குருளு வேலைப்பாய் என்று சொல்வது. குருளு வேலைப்பாடு, குருளை வேலைப்பாய் என்று சொல்றது. சரியா? அப்ப மருணண்டா என்னண்டா நியந்த மரத்தை பயன்படுத்தி செய்கின்ற ஒரு இதான் என்ன மருள் தரை விரிப்பு. அப்ப மருள் எனும் மரத்தின் இலைகள்ல இருந்தான் வெறும்
பெறுகின்ற அந்த நேரை பயன்படுத்தி எளிமையான ஒரு முறையால தான் என்ன செய்யப்படுதாம் இந்த தரைவிரிப்பு செய்யப்படுது. அதோட கணமர இலைநாரும் பாய்பின்னலுக்கு என்ன செய்யப்படுதாம் பயன்படுத்தப்படுது. சரியா? அதாவது மருளண்ட ஒரு மரத்தின் இலையிலிருந்து நாரை பெற்று என்ன செய்யணும்னா ஒரு எளிமையான பொறியால என்ன செய்யணும் இந்த தரைவிரிப்பை செய்யணுமாம். அதை விட கணமர இலைநாரும் என்ன செய்யப்படுதாம் பாய்பின்னலுக்கு பயன்படுத்தப்படுதுன்னு சொல்லப்படுது. சரியா மாணவர்களே? அப்ப பாருங்க, இதுல சில ஒளிப்படங்கள் தரப்பட்டிருக்கிறது. சனநிலைகளால நார் பெறுறது. சரியா? சனநிலைகளால நார் எப்படி எடுக்கணும், அடுத்த சணல் நார்களால நிலவிரிப்புகள் எப்படி இழைக்கணும், சரியா என்ற அந்த ஒளிப்படத்தினூடாக என்ன செய்யப்பட்டிருக்குதுல காட்டப்பட்டிருக்கிறது. சரியா? சரி, அடுத்து பாருங்க மருள்நார் பாய்க்கு அலங்காரங்கள். சரியா? மருள்நார் பாய் அலங்காரத்தினுடைய ஒரு உருப்படம் தான் இதுல தரப்பட்டிருக்குது. பாருங்க, அதுல பல்வேறுபட்ட அலங்கார உருக்கள் இருக்கிறது. இந்த விலங்குருவங்கள், சரியா, அந்த அலங்கார உருக்கள், ஏனைய அலங்கார உருக்கள், உயிரற்ற அலங்கார உருக்கள், ஜானி உருவம், சரியா, பாம்பினுடைய உருவங்கள் எல்லாம் இதுல என்ன செய்யப்பட்டிருக்கிறது இந்த மருள்நார் பாய் அலங்காரத்துக்கு பிரயோகிக்கப்பட்டிருக்கிறது. சரியா மாணவர்களே? அடுத்து பாருங்கள், இதுவும் அவ்வாறுதாங்க இருக்கு. அந்த கேத்திர கணித தல உருவங்களுடைய வடிவங்கள் கூட இதுல இடம்பெற்றிருக்கிறது. நான் கூறியிருக்கின்ற இந்த முற்பகுதியில சொல்லியிருக்கிறேன். சரியா? அது கூட இதுல என்ன செய்யப்பட்டிருக்குது இந்த பாய் பின்னர் கைத்தொழில பிரயோகிக்கப்பட்டிருக்கிறது. சரியா? அடுத்து பாத்தீங்கன்னா அந்த இதுலயும் அந்த விலங்குருக்கள் எல்லாம் இந்த பாய் பின்னர் கைத்தொழிலையும் என்ன செய்யப்படுது பாயில பிரயோகிக்கப்பட்டிருக்கிறது. சரியா? அடுத்து பார்க்கலாம் பண்பாய் கைத்தொழில். அடுத்து என்ன? பண்பாய் கைத்தொழில். அதாவது பண்பாய் கைத்தொழில் இலங்கையின் எல்லா பிரதேசங்கள்லையும் பரவலா நாங்க என்ன செய்யலாம் காணக்கூடியதா இருக்கும். இலங்கையின் அநேகமான பிரதேசங்கள் இந்த பண்பாய் கைத்தொழில் அதிகமாக காணலாம். ஆனா பாய்பின்னர் கைத்தொழில ஈடுபடுறாக்கள் ஒரு சிறப்பான ஒரு பெயரால சொல்லுவினும். சரியா? ஒவ்வொரு கைத்தொழில மேற்கொள்றாக்கள ஒரு சிறப்பான பெயர்கள்ல என்ன செய்வினும் சொல்லுவினும். அதை போல இந்த பாய்பின்னர் கைத்தொழில ஈடுபடுறாக்கள ஒரு பெயரால சொல்லுவினும் என்னண்டா கிண்ணறர். சரி, என்னன்னு சொல்லுவினும் கிண்ணறர் அல்லது கிண்ணர் என்று சொல்லுவாங்க. சரி, கிண்ணர் என்று சொல்லுவினும். சரியா? அப்ப பாத்தீங்கன்னா பல்வேறு வகையான நார் வகைகளை பயன்படுத்தி கையால பின்னிதான் என்ன செய்யப்படுது பொதுவாக பாய்கள் உருவாக்கப்படுது. இப்ப பாத்தீங்கன்னா தற்காலத்துல காளி, களுத்துறை, ஹம்பகா, ரத்தினபுரி ஆகிய மாவட்டங்கள்ல சிறு சிறு அளவுல தான் என்ன இந்த பாய் கைத்தொழில் மேற்கொள்ளப்படுது. பாரிய அளவுல மேற்கொள்ளப்படுறது இல்ல இப்ப. சரியா? அதுக்கு பதிலாக வேறு வேறுபட்ட பொருட்களை பயன்படுத்தி பாயெல்லாம் செய்கிறார்கள். சரியா? அப்ப என்ன காளி, களுத்துறை, ஹம்பகா, ரத்தினபுரி ஆகிய மாவட்டங்கள் எல்லாம் சிறு சிறு அளவுல இந்த பாய் பின்னல் கைத்தொழில் மேற்கொள்ளப்படுது. பண்பாய் கைத்தொழில்கள் மேற்கொள்ளப்படுது. சரியா? அடுத்த பண்புள் நியத்தனார் ஆக்கங்களுக்கான சாய வகைகள் எப்படி பெறப்படுகிறது. சரியா? அந்த அதாவது பண்புள், அடுத்தது நியத்த ஆகிய பாய் வகைகளுக்கான நிறங்கள் எவ்வாறாக பெறப்படுது என்ற விடயத்தை தான் நாங்கள் என்ன செய்ய போறோம் தொடர்ந்தும் கற்க போகின்றோம். பாருங்கள், சிவப்பு வர்ணத்தை எடுக்கிறதுக்கு என்ன செய்யணும்டாவ பத்தங்கி மரத்தொண்டோட கொரக்காப்புளி இலைகளை அவிச்சு பெறணும். சரியா? அதாவது இந்த பாய்க்கை தொழில சிவப்பு வர்ணத்தை பெறதுக்கு என்ன செஞ்சிருக்கணும்டா பத்தங்கி மரத்துண்டோட கொரக்காப்புளி இலைகளை அவிச்சு அதனூடாக சிவப்பு வர்ணத்தை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். சரியா? அடுத்து கருப்பு நிறம் பெறதுக்கு என்ன செஞ்சிருக்கிறார் கருப்பு வர்ணத்தை பெறதுக்கு கடுக்காயோட தாண்டிக்காய்களை இடித்து அவிச்சு அதனூடாக கருப்பு வர்ணத்தை பெற்றிருக்கணும். என்ன செஞ்சிருக்கணும்? கடுக்காயோட தாண்டிக்காய்களை இடிச்சு அவிச்சு கருப்பு வர்ணத்தை பெற்றிருக்கிறார்கள். சரியா? அடுத்து மஞ்சள், மரமஞ்சள் அல்லது மஞ்சள் கிழங்குகள் அவிச்சு என்ன செஞ்சிருக்கணும் மஞ்சள் வர்ணத்தை பெற்றிருக்கிறார்கள். சரியா? அதே போல ஊதாக்கு என்ன செஞ்சிருக்கணும்னா தம்பை மரப்பட்டையை அவிச்சு ஊதா வர்ணத்தை பெற்றிருக்கிறார்கள். தம்பை மரப்பட்டு இருக்கலாம், அதை அவிச்சு அதை பயன்படுத்தி என்ன செஞ்சிருக்கணும் ஊதான்றத்தை பெற்றிருக்கிறார்கள். அப்ப சிவப்பு, கருப்பு, மஞ்சள், ஊதா ஆகிய வர்ணங்களை பெறறதுக்கு இவ்வாறான நுட்ப முறைகளை என்ன செஞ்சிருக்கிறவங்க பின்பற்றி இருக்கிறார்கள். சரியா? அடுத்து பின்னல் வேலைக்கு போது பல்வேறுபட்ட அலங்கார அமைப்புகள் என்ன செய்யப்படுது அதிகமாக பிரயோகிக்கப்படுது. அந்த அலங்கார அமைப்புகள் என்ன என்ற விடயத்தை தான் நாங்கள் என்ன செய்ய போகின்றோம் தொடர்ந்து கற்க போகின்றோம். மாணவர்களை நான் கூறுகின்ற எல்லா விடயங்களையும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் குறித்து வைத்துக் கொள்ள வேண்டும். அவ்வாறு நீங்க குறித்து வைத்துக் கொண்டால் உங்களுக்கு இலகுவாக ஞாபகப்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். சரியா? சரி, அடுத்து பாருங்க, பின்னல் வேலையின் போது பயன்படுத்தப்படுகின்ற அலங்கார அமைப்புகளை நாங்க பார்க்க போறோம். அதாவது ஒற்றை முறுக்கு நூல், இரட்டை முறுக்கு நூல். சரியா? அடுத்து கதுரு மரப்பூ, அவுன்கரே, இதெல்லாமே அந்த அலங்கார அமைப்புகள்.
அடுத்து வங்ககிரிய பன்னிரு மாதம், அடுத்து ரத்வத்தை அலங்கரிப்பு, அடுத்து நட்சத்திரம். சரியா? அடுத்து விலங்குரு அலங்காரங்கள். விலங்குரு அலங்காரங்கள்ட பொதுவா யானை, அடுத்து மான், பறவை, சிலந்தி, நாகசண்டை போன்ற விடயங்கள் எல்லாம் என்ன இந்த அலங்கார அமைப்புகளாக இந்த பின்னல் அலங்கார வேலைப்பாடுகள் அதிகமா பிரயோகிக்கப்பட்டிருக்குது. சரியா? பாருங்க, இந்த தென்பகுதி பாய்கள், தென்பகுதியில அந்த செய்யப்பட்ட பாய்கள்ன்ற சில ஒளிப்படங்கள் தரப்பட்டிருக்குது. பாருங்க, கதுரு மேல, இது கதுரு மேல அலங்காரம். அடுத்து மக்குழு, மக்களோட சிலந்தி அலங்கார பின்னல் வேலைப்பாடு. அடுத்து பன்னிரு மாதங்கள், மாச தொலக, மாச தொலக என்று சொல்லப்படுது. சரியா? அடுத்து பாருங்க, இதுக்கு கீழே இருக்கிறத அப்படியே முயல் அலங்கார அந்த பின்னல் வேலைப்பாடு. அடுத்து நைபொறி, நைபொறி என்ற பாம்பு, பாம்பினுடைய அந்த அலங்காரத்தை வந்து பின்னல் வேலைப்பாடு. அடுத்து வங்ககிரிய, அடுத்து என்ன வங்ககிரிய என்ற பின்னல் அலங்கார வேலைப்பாடு. சரியா? சரி, அடுத்து நாங்க பார்க்க போறோம் மட்டக்களப்பு பண்பாய் கைத்தொழில். அடுத்து என்ன பார்க்க போகின்றோம்? மட்டக்களப்பு பண்பாய் கைத்தொழில். அப்ப மாணவர்களை நாங்க பார்க்கலாம் மட்டக்களப்பு பண்பாய் கைத்தொழில். சரியா? மட்டக்களப்பு பண்பாய் கைத்தொழில் தொடர்பான விடயங்களை நாங்க என்ன செய்ய போகின்றோம்? தொடர்ந்தும் கற்க போகின்றோம். நம்ம மாணவர்களை மட்டக்களப்பு பண்பாய் கைத்தொழில் தொடர்பான விடயங்களை நாங்க என்ன செய்ய போகின்றோம்? தொடர்ந்தும் பார்க்க போகின்றோம். பாருங்கள், அதாவது மட்டக்களப்புல தமிழ் கிராமங்கள் அதிகமா, மட்டக்களப்புல தமிழ் கிராமங்கள் அதிகமா இருக்குது. அதுல சில பகுதிகளில் இந்த பண்பாய் கைத்தொழில் பிரபலமா மேற்கொள்ளப்படுது. அந்த இடங்கள் என்னன்னு நாங்க பார்க்கலாம். பாருங்கள், வாழைச்சேனி, நாவற்குடா, தாளங்குடா, குருக்கல் மடம், அடுத்து செட்டிப்பாளையம், கழுதாவளை, ஒந்தாச்சி மடம், கல்லாறு, இவ்வாறான பிரதேசங்கள்ல என்ன தமிழ் பிரதேசங்கள்ல பண்பாய் கைத்தொழில் மேற்கொள்ளப்படுது. அதை விட மட்டக்களப்புல முஸ்லிம் இன மக்களும் இருக்கணும். சரியா? சரியா? காங்கேயனோட, பாலமுனை, பூனொச்சி முனை, ஏறாவூர், மீராவோடை, செம்மனோடை, காவத்தமுனை போன்ற இடங்கள்ல பண்பாய் கைத்தொழில் வேலைப்பாடுகள் மட்டக்களப்புல மேற்கொள்ளப்படுது. அப்ப தமிழர் பகுதிகளாக இருந்தாலும் சரி, அந்த இஸ்லாமியர்கள் இருக்கின்ற பகுதிகளாக இருந்தாலும் சரி, அனைத்து பகுதிகளிலும் இந்த பண்பாய் கைத்தொழில் மட்டக்களப்புல பிரபலமாக மேற்கொள்ளப்பட்டு வருது. சரியா? அப்ப பண்பாய் கைத்தொழில செய்யறாக்கள் என்னன்னு சொல்லுவீங்கன்னா கிண்ணறை என்று சொல்லுவினம். சரி, என்னன்னு சொல்லுவினம்? கிண்ணறை என்று சிறப்பான பெயரால அழைப்பினம். சரியா? அவ முன்னர் இயற்கை வர்ணங்களால பண்புட்களுக்கு சாயம் ஊட்டப்பட்டது. ஆனா இப்ப என்ன செய்யப்படுது? கோழி சாயம் பயன்படுத்தப்படுது. சரியா? முற்காலத்தில எல்லாம் இயற்கையான வழிமுறைகள், இயற்கையா பெறப்பட்ட அந்த தாவர இலைகள், தாவர பட்டைகள், அந்த பூக்கள் பயன்படுத்தி என்ன செஞ்சிருக்கணும்? பண்புகளுக்கு பாய்க்கான வர்ணங்களை பெற்றிருக்கணும். ஆனா தற்காலத்தில் என்ன செய்யணும்னா கோழி சாயங்களை தான் அதிகமா பிரயோகித்து பண்புகளுக்கான அந்த பண்பாய்க்கான வர்ணம் ஊட்டப்படுகிறது. சரியா? அப்ப பாரம்பரிய பாயாக்கங்களுக்கு சாயம் பெறப்படுகின்ற மூலங்கள் எவ்வாறாக அந்த பாரம்பரிய பாயாக்கங்களுக்கு சாயம் பெறப்பட்டது, அதற்கான மூலங்கள் என்னன்னு நாங்க பார்க்க போகின்றோம். சரியா? அப்ப இந்த விடயங்கள் எல்லாம் நீங்க என்ன செய்ய வேண்டும்? சரியாக அவதானித்து குறித்து வைத்துக் கொள்ளுங்க. சரி, சிவப்பு, சிவப்புக்கு என்ன செஞ்சிருக்கணும்? பத்தங்கி மரத்துண்டு. சரியா? சிவப்பு வர்ணத்துக்கு என்ன செஞ்சிருக்கணும்? பத்தங்கி மரத்துண்டை பிரயோகித்திருக்கணும். அடுத்து மஞ்சள், மஞ்சள் நிறத்துக்கு மரமஞ்சள் பட்டிய என்ன செஞ்சிருக்கணும்? பிரயோகிச்சிருக்கணும். மரமஞ்சள் பட்டியை பயன்படுத்தி மஞ்சள் வர்ணத்தை பெற்றிருக்கணும். அடுத்து ஊதா, ஊதாக்கு தம்பை மரப்பட்டிய பயன்படுத்திருக்கணும். சரியா? அடுத்து பச்சைக்கு அலரி இலை, மலைவேம்பு இலை எல்லாத்தையும் மினிச்சிருக்கணும், பச்சை வர்ணத்துக்கு எடுத்திருக்கணும். சரியா? அடுத்து கருப்புக்கு தாண்டிக்காயையும் கடுக்காயையும் என்ன பிரயோகிச்சிருக்கணும், கருப்பு வர்ணத்தை பெறுறதுக்காண்டி. சரியா? சரி, அடுத்து பாத்தீங்கன்னா சாயம் ஏற்றப்பட்ட பண்கள் இழைக்கப்படுகின்ற பிரதானமாக 2 கோலங்கள் இருக்குதான். சரியா? சாயம் வர்ணமூட்டி செய்யப்பட்ட அந்த பண்பாயில என்ன பிரதானமா 2 கோலங்கள் இருக்குதான். அந்த கோலங்கள் என்னன்னு பார்க்க போறோம். அதாவது ஒண்டிப்பாய், புனிப்பாய் என்று சொல்லப்படும். சரியா? என்னன்னு சொல்லப்படும்? ஒண்டிப்பாய், புனிப்பாய். ஒண்டிப்பாய் என்னன்னா எவ்வாறான அலங்காரங்களை கொண்டிருக்கும் என்றால் சதுரம், நீள் சதுரம், முக்கோணம் போன்ற கேத்திர அலங்காரங்களை கொண்டதாக இந்த ஒண்டிப்பாய்கள் என்ன செய்யப்படும்? தயாரிக்கப்படும். சரியா? அடுத்தது புனிப்பாய். புனிப்பாய் அலங்காரங்களை பார்த்தீங்கன்னா சமாந்தரம், சமச்சீர், சீரடுக்கு, லயம் என்பன என்ன செய்யப்பட்டிருக்கும்? அதுல முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கும். சரியா? நான் மீண்டும் சொல்றேன் பாருங்க மாணவர்களே. அதாவது சாயம் ஏற்பட்ட பெண்கள் இழைக்கப்படுகின்ற பிரதானமாக 2 கோலங்கள் இருக்குது. என்ன? ஒண்டிப்பாய், புனிப்பாய். சரியா? அந்த ஒண்டிப்பாய் ஆனது சதுரம், நீள் சதுரம்,
முக்கோணம் போன்ற கேத்திர கணித அலங்காரங்களை பயன்படுத்தி செய்யப்பட்டிருக்கு. புனிப்பாய் அலங்காரங்களை பார்த்தீங்கன்னா சமாந்தரம், சமச்சீர், அடுத்து சீரடுக்கு, லயம் என்பன முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு தயாரிக்கப்பட்டிருக்கு. சரியா? இப்ப நீங்க இந்த இரு வகைகளுக்கும் அடங்கும் 30க்கும் மேற்பட்ட பாய் வடிவமைப்பு வகைகள் இழைக்கப்படுகின்றது. அதாவது இப்ப இந்த இரண்டு வகைகளுக்குள்ளேயும் அடங்குற மாதிரி 30க்கும் மேற்பட்ட பாய் வடிவமைப்பு என்ன செய்யப்படுதாம் இப்ப இழைக்கப்படுதுன்னு சொல்லப்படுது. அப்ப இதுல பாருங்க மட்டக்களப்பு பண்பாய் கோலங்கள் இதுல என்ன செய்யப்படுது காட்டப்பட்டிருக்குது. பாருங்க மட்டக்களப்பு பண்பாய் கோலங்கள் இவ்வாறானதாக இருக்கு. சரியா? பாருங்கள் இந்த ஒளிப்படத்தை பார்ப்பதனூடாக இலகுவாக விளங்கிக் கொள்ளக்கூடியதாக இருக்கு. மட்டக்களப்பு பண்பாய் கைத்தொழில் அலங்காரங்கள். அப்ப மாணவர்களே, நாங்கள் இன்றைய தினம் பார்த்த விடயங்கள் என்னென்ன? இந்த பண்பாய் கைத்தொழில், அதாவது பாய் கைத்தொழில் தொடர்பான விடயங்களை பார்த்துருந்தோம். சரியா? அப்ப இதுல பண்பாய் மருள்நார் பாய் கைத்தொழில நாங்கள் பண்பாய் மருள்நார் பாய் கைத்தொழில பல்வேறுபட்ட விடயங்களை நாங்கள் பார்த்திருந்தோம். அதாவது பண்புள் மருள்நார் கலை ஆக்கங்கள் இலங்கையில பண்டை தொட்டு என்ன செய்யப்படுது நிலவி வருகிறது. பண்டைய காலத்திலிருந்து அந்த கைத்தொழிலை மேற்கொண்டு வரணும். இதுல பிரதானமா பாய்கள் விரிப்புகள் ஆக்குதல கவனம் செலுத்தப்படுது. அந்த கலையாக்கங்களை 2 வகைப்படுத்தலாம்னு சொன்னால் மருள்நார் பாய், பண்பாய். சரியா? மருள்நார் பாய தரை விரிப்பு அல்லது கலால் என்று சொல்றேன்னு சொன்னான். சரியா? இதுல நாங்க முதல் பார்த்தது தும்பரை பாய் கைத்தொழில். தும்பரை பாய் கைத்தொழில் ஆதி காலத்திலிருந்து கண்டி தும்பரை பிரதேசத்துல நியந்த நார் பாய் கைத்தொழில் தான் என்ன பிரசித்தி பெற்றதா இருந்ததுன்னு சொன்னான். அதுல நாரை மூலப்பொருளாக கொண்டுதான் தரை விரிப்புகள் உற்பத்தி செய்யப்படுறேன்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அடுத்து என்னன்னா மருள்நார் பாய் கைத்தொழில், அதாவது மருள்நார் பாயானது 3 வகைப்படுது. பன்னம்பாய் தரை விரிப்பு, கலப்பு அலங்கரிப்பு தலை விரிப்பு, அடுத்தது பறவையூர் தரை விரிப்பு வகைப்படுத்தலாம்னு உங்களுக்கு சொல்லியிருந்தேன். சரியா? அடுத்து என்னன்னா இந்த மருள் மரத்தின் இலையிலிருந்து பெறுகின்ற நாரை பயன்படுத்தியும் அந்த ஒரு எளிமையான பொறியை பயன்படுத்தி தான் இந்த தரை விரிப்பு ஆக்கப்படுதுன்னு சொன்னான். அதை விட அந்த மருள்நார் பாய்க்கு அந்த மருள் எனும் அந்த மரத்தின் இலையை தவிர கணமர இலை நாரும் என்ன பாய் பின்னலுக்கு பயன்படுத்தப்படுதுன்னு உங்களுக்கு கூறியிருந்தேன். சரியா? இது மருள்நார் பாய் அலங்காரங்கள் கொஞ்சம் ஒளிப்படங்களும் உங்களுக்கு இதுல காண்பித்திருந்தேன். சரியா? அதுக்கு பிறகு அந்த பண்பாய் கைத்தொழில ஈடுபடுறாக்களை என்ன பேரில் அழைக்கிறேன்னு சொன்னான், கிண்ணர் என்று சொல்றேன்னு சொன்னான். சரியா? அப்ப இதுல இப்ப தற்காலத்துல காளி, களுத்துறை, கம்பகா, ரத்தினபுரி ஆகிய மாவட்டங்கள்ல சிறு சிறு அளவுகள்ல இந்த கைத்தொழில் மேற்கொள்ளப்படுதுன்னு சொன்னால் இதுக்காக பல்வேறுபட்ட சாய வகைகள் பிரயோகிக்கப்பட்டிருக்கணும். அந்த சாய வகைகளை எவ்வாறு பெற்றிருக்கின்ற விடயமும் சொல்லியிருக்கிறேன். ஏன்னா சிவப்புக்கு என்ன பத்தங்கி மரத்தினோட கொரக்கா புளிய இலையை அவிச்சு பெற்றிருக்கணும். கருப்புக்கு கடுக்காயின் தாண்டிக்காய்களை முடிச்சு அவிச்சு பெற்றிருக்கணும். மஞ்சளுக்கு மரமஞ்சளையும் அல்லது மஞ்சள் கிழங்குகள் அவிச்சு பெற்றிருக்கணும். மூதாக்கு தம்பை மரப்பட்டி அவிச்சு பெற்றிருக்கிறார்கள். அடுத்த பின்னல் வேலையின் போது பல்வேறுபட்ட அலங்கார அமைப்புகள் பிரயோகிக்கப்பட்டிருக்குன்னு கூறியிருக்கிறேன். ஏன்னா ஒற்றை முறுக்கு நூல், இரட்டை முறுக்கு நூல், கதிரு மரப்பூ, அவன் கரே, வங்ககிரிய, பன்னிரு மாதம், ரத்துவத்தை அலங்கரிப்பு, நட்சத்திரம், விலங்குறு அலங்காரங்கள் எல்லாம் உங்களுக்கு கூறியிருந்தேன். சரியா? அதெல்லாம் உங்களுக்கு ஒளிப்படுத்தினூடாக உங்களுக்கு என்ன செய்திருக்கிறேன், விளங்கப்படுத்தியிருக்கிறேன். அடுத்தது மட்டக்களப்பு பண்பாய் கைத்தொழில் தொடர்பான விடயங்களையும் அது தமிழர் பகுதிகளிலையும் அடுத்து முஸ்லிம்கள் அதிகமாக வாழுகின்ற பகுதிகளிலையும் மேற்கொள்ளப்படும் சொன்னேன். அதை விட அந்த மட்டக்களப்புல பண்பாய் கைத்தொழில் மேற்கொள்ள செய்கின்றவர்களை கிண்ணறை என்று அழைக்கப்படுதுன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதை விட இயற்கை வர்ணங்களை பயன்படுத்தியும் என்ன சில செயற்கையான முறைகளிலையும் வர்ணங்கள் பிரயோகிக்கப்பட்டிருக்குது, பெற்றுக்கொள்ளப்பட்டிருக்குன்னு உங்களுக்கு கூறியிருக்கின்றேன். சரியா மாணவர்களே? அப்ப அதை விட அந்த சாயமேற்றப்பட்ட பண்கள் இழைக்கப்படுகின்ற கோலங்கள் 2 வகைப்படுன்னு சொன்னா ஒண்டிப்பாய், புனிப்பாய் என்று சொன்ன அந்த ஒண்டிப்பாய் என்றா என்ன சதுரம், நீள் சதுரம், முக்கோணம் போன்ற கேத்திர கணித அலங்காரங்களை பயன்படுத்தி செய்யப்பட்டன்னு சொன்னா புனிப்பாய் என்றா அலங்காரங்கள் எப்படி இருக்கும், சமாந்தரம், சமச்சீர், அடுக்கு, அதாவது சீரடுக்கு, லயம் போன்றவை முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு உருவாக்கப்பட்டிருக்கும் என்று உங்களுக்கு கூறியிருக்கின்றேன். சரியா? இதை விட 30க்கும் மேற்பட்ட பாய் வடிவமைப்பு இந்த பாய் அலங்காரத்தை ஒத்ததாக செய்யப்படுது என்று உங்களுக்கு கூறியிருக்கின்றேன். சரியா? மட்டக்களப்பு பண்பாய் கோலங்களுடைய ஒளிப்படங்களும் உங்களுக்கு காண்பித்து விட்டேன். சரியா? அப்ப மாணவர்களே, நாங்கள் இன்றைய தினம் அந்த பண்பாய் கைத்தொழில் தொடர்பான விடயங்களை கற்றிருந்தோம். தும்பரை பண்பாய் கைத்தொழில், மட்டக்களப்பு பண்பாய் கைத்தொழில் தொடர்பான விடயங்களை கற்றிருந்தோம். தொடர்ந்து கல்வி தொலைக்காட்சியோடு அறிந்திருங்கள். நன்றி. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.